அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் செந்தில். இந்த பதிவு எதுக்குன்னா, ஒரு வாழ்த்துக்கான பதிவு தான். நேற்று தாவேகா தலைவர் விஜய் அண்ணன் பதிவேற்றிருக்காரு. அவரோடு சேர்ந்து அமைச்சர்லாம் பதிவேற்றிருக்காங்க. அவர் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவு ஏன் அப்படின்னா, விஜய் அண்ணங்கிட்ட நம்ம நாட்டின் முதலமைச்சர் அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள். இப்போ நீங்கள் இலவசம் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. பெண்ணுக்கு தாலி, தாய்மாமன் சீர், அண்ணா இது, அப்புறம் பஸ்ஸு இலவசம் 2500, இந்த 15,000 கல்வி, ஏதோ நிறையா ஸ்கீம் ஏதாவது சொல்லியிருக்கீங்க. அது எல்லாத்தையும் வாழ்த்துக்கள். இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னு சொன்னால் அது எனக்கு தெரியல, எனக்கு அனுபவம் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சது, எனக்குள்ள வழி, இதெல்லாம் சில விஷயம் இருக்குது. அதில் ஒரு 2-3 சொல்கிறேன். மற்றதெல்லாம் நீங்கள் யோசித்து நீங்களே பண்ணிங்க. என்னன்னா, தூய்மை பணியாளர் இந்த நாட்டுக்கு நமக்கு எவ்வளோ முக்கியமானவங்களோ ஒரு 3 பேர் நான் சொல்கிறேன். தூய்மை பணியாளர் பார்த்துருப்பீங்க. அவங்க வீதியில் இறங்கி எவ்வளோ மன உளைச்சல் ஆனாங்க. அவங்கள நிரந்தர பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற பெரிய புண்ணியம். ஏன்னா அவங்களன்னா அந்த நாடு சுத்தம் நாரிடும். அவங்கள நிரந்தர பண்ணி செய்யுங்க. அதே மாதிரி செவிலியர், கொரோனா காலத்துலேருந்து நம்ம இந்த மனித உயிர்களை பாதுகாத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணி அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க இன்னைக்கு வீதியில் வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்கள நிரந்தர பண்ணி பண்ணுங்க. அதே மாதிரி படிப்போட அடிப்படை விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ நான்லாம் ஸ்கூல் ரொம்ப படிக்கலை. அதுக்கு காரணம் வந்து ஸ்கூல் மேலே, அந்த பள்ளிக்கூடத்து மேலே உள்ள பயம். மிஸ்ஸு எதாவது சொல்லுவாங்களா, அதை பண்ணுவாங்களா, எதாவது திட்டுறாங்களே அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி சில பிள்ளைங்கள் போகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த ப்ளே ஸ்கூல். இது சென்னை வாசிங்களுக்கு, இந்த சிட்டியில் இருக்கவங்களுக்கு ப்ளே ஸ்கூல்னால் ஈஸி. ஆனால் கிராமப்புறங்களில் என்ன இருக்குது, அங்கன்வாடின்னு ஒன்று இருக்குது. இந்த அங்கன்வாடி வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாழ்ந்ததுன்றது வந்து சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு நல்லா தெரியும். பேச முடியாத இருக்கிற குழந்தையும் பேச வச்சு பண்ணுறாங்க. அந்த குழந்தைய ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாவு, சத்து மாவு, இந்த மாதிரி நிறைய விஷயம், முட்டை, இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாங்க. ஒரு சிலர்ல அதில் குறைகள் இருக்கலாம். ஆனால் அது எவ்வளோ முக்கியத்துவம் வாழ்ந்ததுன்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அதை சில இடத்துல சிறப்பாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வீதியில் இறங்கி போராடுறாங்க. அவங்களாம் நிரந்தர பணியே இல்லை, சும்மா டெம்பரவரி தற்காலிக பணியில் தான் வச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஒர்க்கு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா. அவங்களுக்கு வேலை சுமை வந்து அதிகரிச்சிட்ருக்கு. இன்றைக்கி ஏஎன்சி, பிஎன்சி, அப்படி இப்படி நிறையா விஷயம் பேசிகிட்ருக்காங்க. அவங்ககிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க. அவங்களும் நிரந்தர பணி பண்ணலாம். இந்த 2 ஆட்சிக்காரங்கக்கிட்டேயும் முறையீடு பண்ணி இந்தான்னு அது என்ன கணக்கில் பண்ணுறாங்கன்னு தெரில, இதுவரையும் பண்ணலை. ஏன்னா அது வருமானம் இல்லாத துறை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி வைக்கிறாங்க. தயவுசெய்து நான் உங்களாண்ட ஒரு வேண்டுகோளாக, ஒரு சகோதரனாக இதை நான் உங்களாண்ட கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் இந்த இலவசம்லாம் நீங்கள் பண்ணுறீங்களே, அதெல்லாம் கூட வேணாண்ணே. நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த உங்களுக்கு 1.90 கோடி வாக்கு வந்ததில்ல, இது வந்து ட்ரிபிள் ஆகும். நம்பிக்கை உங்கள் மேலே அதிகரிக்கும். இந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க பண்ணல, அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி இந்த நெல்லுக்கு வீதியில் பைபாஸ் ஓரம் எங்கேயாவது ஓரமாக போட்டு நெல் வீணாக போகுது, அறுவடை பண்ணி எடுத்துன்னு வந்து வீணாக போகுது. விவசாயி இதனாலே பாதி பேர் சாவறான். இதுக்கு ஒரு குடோன் மாதிரி பெரிய ஒரு ஸ்டோரேஜ், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கட்டி பாதுகாப்பு பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு வழி பண்ணும். இதை நான் ஒரு மக்களாக ஒரு தமிழனா இதை நான் உங்களோட கோரிக்கை வைக்கிறேன். தயவுசெய்து இந்த விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்கணும். இதுதான் என்னோடய வேண்டுகோள். பேசினதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். நன்றி, வணக்கம். உங்கள் ஆட்சி நல்ல மேன்மையாக நல்ல ஆட்சியாக வளரட்டும். அது என்னோடய வாழ்த்து. நன்றி.